என்னடா கண்ணு? எதுக்கு பூஜை சாமான்லாம் எடுத்து வச்சு இப்படி தொடச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் சரஸ்வதி பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுல. இது பூஜைக்கு இல்லம்மா, ஓ மாமா வரான்ல அதுக்குதான். பாட்டி, மாமா இதுக்கு முன்னாடி கூட தான் வந்திருக்காரு. ஆனா அப்பெல்லாம் நீங்க இந்த மாதிரி செய்யவே இல்ல. அம்மாடி, அப்போ ஓ மாமா தனியா தான் வந்தான். ஆனா இப்போ உன்னோட அத்தையும் கூட்டிட்டு வரான்ல அதுக்குதாம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? அத்தையா? பூஜை அறையில புது அத்தை வந்த உடனே விளக்கேத்தணும்ல, அதுக்குதான் தொடச்சிட்டு இருக்கேன். புது அத்தைனா புரியலையே. சிவா மாமா கல்யாணம் கட்டிக்கிட்டா அந்த பொண்ணு உனக்கு அத்தை தானே? சிவா மாமா ரம்யா அத்தைய தானே கட்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இது வேற அத்தையா? ஆமாமா, வரப்ப நீயே பாத்துக்கோ. ஐ, எனக்கு புது அத்தை வர போறாங்களே. ஆமா பாட்டி, மாமாவும் அத்தையும் எதுல வர போறாங்க? நாம எல்லாரும் கூட இருந்து கூட்டிட்டு வந்திருக்கணும். என் புள்ளைக்கு அந்த குடுப்பனை இல்ல. ஓ மாமனும் அத்தையும் பஸ்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஐ, பஸ்லயா? சிவா, இப்பதான் முறைப்படி உன் கையால தாலி கட்டிக்கிட்டு சட்டப்படி உன் பொண்டாட்டியா ஊருக்கு போயிட்டு இருக்கோம்ல. ஆமா. ஆனா அந்த டைரக்ட் ரீடர் என்ன சொன்னா? உங்களுக்குலாம் கல்யாணம் ஆகாது, நீங்க சேர்ந்து வாழ மாட்டீங்கன்னு என்னென்னமோ சொன்னால. இதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் சிவா. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தீரும். சிவா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம்? ஒரு 50 கிலோ இருக்குமா? டேய், கிண்டல் பண்ணாத. இந்த நிமிஷம் இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தி மட்டும்தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதுடா. ஹலோ, அதுல என்னையும் சேர்த்துக்கலாம்ல? நான் மட்டும் சந்தோஷமா இல்லையா என்ன? நீ வாயை மூடிட்டு அமைதியா நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு வரணும், ஓகேவா? ஓகேங்க பொண்டாட்டி. அப்பா அம்மா இல்லாத எனக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும், மத்தவங்க மாதிரி நானும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போவேன்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல தெரியுமா? ஆனா நான் இப்போ திருமதி சிவா. சிவா, நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு. சத்தியமா இதெல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இந்த நொடியே என் உயிர் போனா கூட நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன்டா. லூசா நீ? இப்பதான் மிஸ்ஸஸ் சிவான் வேற சொல்லிட்டு இப்படி லூசனமா பேசினா எங்க எத்தனை வருது? பைத்தியம். இல்ல சிவா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. நான் இப்போ எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில இருக்கேன். நீ கோச்சுக்காத. பாட்டி சொன்ன மாதிரி நம்ம 16 பெற்று பெருவாழ்வு வாழலாம். ததாஸ்து. தாத்தா, இது என்னன்னு தெரியுதா? பஸ்ஸுமா? ஐயோ தாத்தா, நான் அத கேக்கல. இந்த பஸ்ல தான் மாமாவும் புது அத்தையும் வராங்க.
ஐயோ